காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோல்விக்கு இதை தாங்க காரணம். எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி தோல்வியை என்னால் ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக அடுத்த போட்டி நாங்கள் நல்ல கம்பேக் கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 243 ரன் அடித்தும் படும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. அந்த தோல்வி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா. உண்மையாக ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காரு. அவர் என்னென்ன பேசுகிறாரு, என்ன காரணம் சொன்னார் தோல்விக்குன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணி எதிராக முதல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் மும்பை அணி எடுத்தாங்க. நல்லா தாங்க அடிச்சுட்டு வந்தாங்க. செம்ம ஸ்கோர் 243 ரன். ஓகே, நல்ல ரன் அடிச்சுட்டாங்க, எப்படியோ ஜெயிச்சுடுவாங்கன்னு பார்த்தா 243 ரன்னை 8 பால் ஸ்பேர் வச்சு நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அடின்னு அடிச்சுட்டாங்க. அபிஷேக் சர்மா இருக்கட்டும், டிராவஸ் ஹெட்டாக இருக்கட்டும், ஹென்ரி கிளாசனாக இருக்கட்டும், எல்லாருமே அதிரடியாக விளையாடி மேட்சை ஜெயிக்க வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாப நிலையில் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணின்னு சொல்லாங்க. ஏன்னா எப்படி இந்த டீமு சென்னை மும்பைலாம் இப்போ அவங்க தாங்க பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. அதே போல் நம்ம பேட்டிங் எந்த குறையில்லைங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் சில பல ஃபார்ம் அவுட் பிளேயர் இருக்காங்க. சூரியகுமார் அதெல்லாம் பயங்கர ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அதனால் அவரெலாம் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருந்தால் இன்னொரு 20 ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். அதுதான் வேறு பெரிய விஷயம் கிடையாது. பட் போலிங் சொல்லி அவங்க மும்பை இந்தியன்ஸ் அணி ட்ரெண்ட் போல்டு, ஜஸ்பிரீத் பும்ரா, ஷர்துல் தாக்கர் இம்பேக்ட் பிளேயராக வந்தார். அவர் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அவர் ஒரு பால் கூட போடல, ஒரு பால் கூட பேட்டில் ஆடல. அது மாதிரி நிறைய மிஸ்டேக் இருக்குங்க. ஆனால் சன்ரைஸ் ஹைதராபாத் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஒரு போரான் டீமாக தெரிஞ்சாங்க போலிங் யூனிட் இல்லை. அதனால் ஆனால் இப்போ செமையான யூனிட்டாக தெரியுறாங்க. அது எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க. சூப்பராக இருக்குது டீமு. போலிங் பேட்டிங் சொல்லிட்டு எல்லாமே செட் ஆகிட்டு தரமான சம்பவம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பேட் கமெண்ட்ஸ் வேறு வந்திருக்கார்ல, அவர் வந்து 2 கேப்டன்ஷிப் பண்ண மேட்ச் 2மே ஜெயிச்சிருக்காங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டீம் ரிசல்ட் தெரிஞ்சுங்க. சன்ரைஸ் ஹைதராபாத் கூட கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இன்னும் ஒரு போரான ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பும்ரா எஸ் ஒன்றுமே பல்லங்க. ஜஸ்பிரீத் பும்ரா அதுதான் மேட்ரு. ஏன்னா இந்த ஐபிஎல் ஹோல் சீசன் 8 போட்டிக்கிட்ட விளையாடி இருக்காரு. 8 போட்டியில் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. அதுவும் எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே இருக்குது. ஒரு பும்ரா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போது எனக்கும் அடி சறுக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலைமை தான் வருது. அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அடுத்து போட்டிகளை எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவோட போலிங் ஹைதராபாத்தோட அதிரடி பேட்டிங் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். முக்கியமாக இந்த முறை யார் கோப்பையை வெல்லுவாங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கமெண்டில் கண்டிப்பாக நான் பின் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.